ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலைங்க போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை தழை, இது ஒரு 10 சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அரைச்ச பேஸ்ட்டுங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 10 வரமிளகாயை விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. ராஸ்மல் போனதுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கலாம். பெப்பர் ஃப்ரை நல்லா இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமியார் தான் செய்கிறாங்க. சிக்கன் போட்டு ஒரு வதக்கிட்டு சால்ட்டு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது சிக்கன் மசாலாங்க 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை என் பொண்ணு தான் டேஸ்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறான்னு நீங்களே பாருங்கள். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். சிக்கன் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க.